என்ன முக்காடு ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க தான் போனீங்க அப்படி? ஆமா ஆமா, ஒரு மாசமா பெரிய டூரா போயிட்டு வந்தேன். அப்படியா முக்காடு, எங்க போனீங்க? ஆ, மலேசியா போயிட்டு வந்தேன்டி. ஆமா, இவ அங்க போயிட்டு வந்து தானே அடுத்த வேலை பாப்பா. இவ அந்த பக்கத்துல இருக்க ஊருக்கே ஒத்தையில போக தெரியாது. இவ மலேசியா போனாவலாம், மலேசியா. அப்ப வேற எங்கடி போனேன்? அதுவா, எங்க மாமியார் தான் பார்க்க போனேன் பாத்துக்க. எங்க மாமியார் கிழவிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா, இப்ப எப்படி இருக்காவே? இவ மூஞ்ச பார்த்தாலும் எங்க நல்லா இருப்பாவ, என்ன கொஞ்சம் தான் இழுத்துருக்கோம். ஏ சின்ன பொண்ணு, அப்படிலாம் இல்ல பாத்துக்க, நல்லா தான் இருக்காவ பாத்துக்க. ஆட போடி, நடிச்சிட்டு தெரியாத. அதான் அங்க ஒரு மாசம் கடந்துட்டு வந்தியோ. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? வயசான ஆளு, வெறும் உடம்பு முடியலன்னா ஒரு மாசம் ஆவதான் செய்யும். என்ன இள வயசுக்காரங்களாவே உடனே சரியாவதுக்கு? இந்தா வந்துட்டாப்பா முனி. சப்போர்ட்டுக்குனா தான் ஆளுக்கு வந்துருவாள்வல. ஏ சின்ன பொண்ணு, முடியம்மாக்க உண்மையை தானே சொல்றாவ, வேற என்ன? மாமியார் நல்ல கிழங்கு மாதிரி அங்க இருக்கு, அதனால நீங்க நல்லா பீத்திட்டு நல்லா சுத்திட்டு திரியறா. என் மாமியாருக்கு வயசாயிட்டு வேற நான் தானே பாக்கணும். ஏ முக்காடு, சின்ன பொண்ணுல அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் எட்டி பார்க்க மாட்டாடி. ஏ குந்தாணி, நான் போக மாட்டேன், நீ பாத்தியோ? ஆமா, நீ போனா என்ன ஆகும்? அங்க இழுத்துட்டு இருக்க உசுறு உடனே போவோம். நீ பண்ற வேலைக்கு, நீ பேசுற பேச்சுக்குமே அது உடனே போயிரும். நீ போகாம இருந்தா கூட ஒரு 2-3 மாசம் உயிரை தப்பிச்சு வாழும். ஒண்ணு கூட்டிட்டாள்வப்பா, ஒண்ணு கூட்டிட்டாள்வ. மூடிக்கிட்டு எல்லாரும் போவாங்கடி. ஏ செல்லத்தாய்க்கோ, என்ன அமைதியாவே இருக்கே வந்ததுல இருந்து? அங்க யாரையோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. யாருக்காண்டி காத்து கிடக்கியே? அது சின்ன பொண்ணு, இன்னைக்கு திங்கக்கிழமை பாத்தியா, முட்டை வியாபாரி வருவார்ல, அதான் பாத்துட்டு இருக்கேன் பாத்துக்க. வந்தா ஒரு 10-15 முட்டை வாங்கணும் பாத்துக்க. வீட்டுல முட்டை இல்ல. இவர்கிட்ட வாங்கினா ஈஸியா இருக்கும்ல, இல்லைன்னா நம்ம வெளியே கடைக்கு போய் வாங்கணும். அதான் அவர் இன்னும் வரலையேன்னு பாத்துட்டே இருக்கேன். அப்படியாக்கோ, இவர்கிட்டயே முட்டை வாங்குவியே? அதுக்கு வெளியே வாங்கினா 7 ரூபா தானே. இவர் விலை ஜாஸ்தியா தானே சொல்லுவாரு. ஆமாடி, இவர் ஊருக்குள்ள கொண்டு வந்து விற்கான்ல, அவர் அவனுக்கு லாபம் வேணும்ல, அதிகமா தான் சொல்லுவான். நம்ம வெளியே போய் வாங்க மாச்சப்பட்டு தானே இவர்கிட்ட வாங்குறோம். பரவாயில்ல, வாங்குவோம். சரிக்கோ சரிக்கோ. செல்லத்தாய்க்கோ, முட்டை நல்ல முட்டையா இருக்காக்கா இவர்கிட்ட? ஆமா ஒத்தரோசா, எல்லாமே நல்ல முட்டையா தான் இருக்கு பத்துக்க. நானும் வாங்கினக்கோ, ரொம்ப நாளா முட்டை குழம்பு வச்சு திங்கணும்னு நினைச்சிட்டே இருந்து பாத்துக்கிடுங்க. சரி, இப்ப இவர் வந்தா வாங்கி வச்சுக்கிட்டேன்னா ஒரு 2 நாள் கழிச்சு முட்டை குழம்பு வச்சு திண்டுக்கலாம். சரிடி ஒத்தரோசா, அப்ப வாங்குவோம். ஏ குந்தாணி, முட்டை குழம்பாடி வைக்க போற? ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஏறும்ல, இனிமே நாளானைக்கு வைக்க வேண்டியதுதான். அப்படியாடி, நீ முட்டை குழம்பு வச்சா நல்லா இருக்குமே. ஆமா, அதுக்கப்புறம் என்ன சொல்ல போற? 7 ஊருக்கு மணக்கங்க போற, அதுதானே? ஆமாடி ஆமாடி, நீ முட்டை குழம்பு வச்சா 7 ஊருக்கு மணக்கம்லாம். எனக்கு கொஞ்சோட தந்துருடி. ஆமா, இந்த ஒரு டைலாக சொல்லி சொல்லியே ஒவ்வொரு நாளும் குழம்பு வாங்கிட்டு போயிரு. சை, என்ன குந்தாணி இப்படி சொல்றா? நீ தராம வேற யார் தருவா? ஒரு கிளாஸ் தந்துறேன். எப்பா சரிப்பா, ஃபர்ஸ்ட் முட்டைக்காரன் வரட்டும், வந்தனா வாங்கி குழம்பு வச்சு கொண்டு வந்து தரேன். ஐ ஜாலி, தேங்க்ஸ் குந்தாணி. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, இப்படி ஒவ்வொரு நேரமும் ஓசிலே வாங்கு. முட்டை முட்டை. முட்டை வியாபாரி வந்துட்டாரு போல. ஆமா இழுவ. எக்கோ, முட்டை வாங்குறீங்களா? ஆமா வியாபாரி, முட்டை வேணும் பாத்துக்கிடுங்க. அப்படியா, சரிக்கோ சரிக்கோ, இந்த இறக்குறேன். வியாபாரி, எனக்கு ஒரு 15 முட்டை தாங்க. ஆ சரிக்கோ, இந்த எடுத்துறேன். முட்டை வியாபாரி, எனக்கு ஒரு 10 முட்டை தாங்கணும். ஆ சரிம்மா. ஏ முட்டை வியாபாரி, ஒரு முட்டை எவ்வளோ? ஒரு முட்டை 10 ரூபாக்கோ, உங்களுக்கு வேணுமா? எம்மா 10 ரூபாயா? இது என்ன இப்படி பகல் கொள்ளையா இருக்கு? வெளியிலலாம் ஒரு முட்டை 7 ரூபா தானே. நீ என்ன 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க? ஏ கண்ணாடி போட்டக்கோ, என்னக்கோ இப்படி கேட்டுட்ட? வெளியேனா நீங்க தானே போய் கடைக்கு போய் வாங்கணும். இது நான் ஊருக்குள்ள கொண்டு வரேன்ல, அதனாலதான் ஒரு 3 ரூபா அதிகமா வச்சிருக்கேன். இது நல்ல கதையா உள்ள இருக்கு. ஒரு ரூபா அதிகமா வச்சா பரவாயில்ல, ஒரு முட்டைக்கு நீ 3 ரூபா லாபம் வைக்கிற. எக்கோ, உனக்கு முட்டை வாங்கணும்னா வாங்கு, இல்லைன்னா உனக்கு கடையில போய் வாங்கன்னா வாங்கிக்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு நடக்காத. எப்பா, நான்லாம் உன்ட்ட முட்டை வாங்க மாட்டேன்ப்பா. உன் முட்டைய பார்த்தாலே தெரியுது, ஒரு மாதிரி அழுகுன ஸ்மெல்லு வருது. என்னது, ஏன் முட்டையில அழுகுன ஸ்மெல் வருதா? நீ குளிக்காம சுத்திட்டு இருப்பியா இருக்கும், ஓ மேல நார்மா இருக்கும், உடனே என் முட்டை மேல அழுகுன ஸ்மெல் வருதுன்றுவா. என்ன வியாபாரி கோவப்பட்டியலோ? சும்மா சொன்னேன் பாத்துக்கிடுங்க. சும்மா சொன்னாவலாம், சும்மா. ஏ முக்காடு, சும்மா தானே பாத்துட்டு இருக்க, இல்ல முட்டை வாங்க போறியா? சும்மா தான் பாத்துட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. அப்ப மூடிக்கிட்டு சைட்ல வா. ஏன் சின்ன பொண்ணு, நீ முட்டை வாங்க போறியோ? இல்ல முக்காடு. அப்புறம் எதுக்கு என்ன அந்த சைடு போக சொல்ற? ஏ முக்காடு, கேள்வி எல்லாம் கேட்காத, மூடிட்டுங்க வா. ஏதாச்சும் ஒண்ணு கேட்ட கூடாதுப்பா, உடனே வந்துருவாளுவ. ஏ சின்ன பொண்ணு, முட்டை உண்மையாவே அழுகுன ஸ்மெல் வருதா என்ன?
ஏ குந்தாணி நான் சும்மா சொன்னேன், பாரு முட்டைய பாரு. நான் கூட பயந்துட்டேன்டி. எக்கோ நீங்க தானே 15 முட்டை கேட்டிய, இந்தாங்கக்கோ. தாங்க வியாபாரி. எக்கோ 150 ரூபா ஆச்சுக்கோ. சரிங்க வியாபாரி, நாளைக்கு காலையில வந்து வாங்கிடுங்க சரியா? சரிக்கோ சரிக்கோ. ஏ முட்டை வியாபாரி, சொல்லுங்கக்கோ, என்ன முட்டை வேணுமா? முட்டைலாம் வேண்டாம். அப்புறம் என்னம்மா சும்மா நொய்யின்னு ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கா? என்ன முட்டை வியாபாரி சும்மா சும்மா கோவப்படுறிய? ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்க தானே செய்யணும். அப்பதானே நாளை பின்ன உங்ககிட்ட முட்டை வாங்க முடியும். சரி, உனக்கு என்ன சந்தேகம்? இது நாட்டுக்கோழி முட்டையா இல்ல பிராய்லர் முட்டையா? இது சுத்தமான நாட்டுக்கோழி முட்டைமா. என்னன்னு சொல்றிய? நாட்டுக்கோழி முட்டை கொஞ்சம் தேன் கலர்ல அடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க என்ன வெள்ளை வெள்ளையேன்னு வச்சிருக்கிய? கேட்ட நாட்டுக்கோழி முட்டைங்கிய. இந்த ஊர்ல நம்ம சொல்றத நம்பி அவ்வளோ முட்டை வாங்கினாலுவ இவ கரெக்டா கண்டுபிடிச்சிருவா போலயே இது பிராய்லர் கோழி முட்டைன்ட்டு. ஏம்மா இப்ப போடுற குவாலி எல்லாம் இந்த வெள்ளை கலர்ல தான் முட்டை போடுது. அதுக்குன்னு பெயிண்ட் அடிச்சா வந்து விற்க முடியும்? இல்லைன்னா காபி தூளை கொண்டு வந்து முக்கி விற்க முடியுமா? ஆமா, நீ வித்தாலும் விப்பையா. என்னம்மா நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ இடக்கு முடக்காவே பேசிட்டு இருக்கா. நான் என்ன இடக்கு மடக்கா பேசினேன்? எப்பவும் போலதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் ஒரே கத்திக்கிட்டு கிடைக்கிய. இந்த சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே இல்ல. ஊருக்குள்ள இந்த ஒரு வியாபாரி தான் முட்டையை கொண்டு வராரு. இவரையும் அடிச்சு பத்தி விட்டுருவா போல. ஆமா முடியம்மா, நீங்க முட்டை எதுவும் வாங்கலையா? எனக்கு முட்டை சாப்பிடவே பிடிக்காது இழுவ, அதனால நான் எனக்கு வேண்டாம். சரி முடியம்மா. ஏ முக்காடு, நீ வாங்கலையா? எனக்கு எங்க வீட்டுக்காரர் வெளியே போகும்போது வாங்கிட்டு வந்துருவாடி, அதனால வேண்டாம் பத்துக்க. வியாபாரினோ எனக்கு ஒரு 10 முட்டை தாங்க, மறந்துடாதீங்க, நான் அப்பவே கேட்டேன். இந்த தரையம்மா வந்து பேண்ட் சட்டை போட்ட பிள்ளைகிட்ட பேசி பேசி எனக்கு கிறுக்காயிரம் போல. அதான் நான் அதை மறந்துட்டேம்மா, தான் எடுத்துறேன். ஓஹோ, என்கிட்ட பேசினா உனக்கு கிறுக்காயிருமோ? பாத்துக்கிறேன் உன்னை. ஏ குந்தாணி, என்ன சின்ன பொண்ணு? அடியே உனக்கு அவன் 10 முட்டை தருவான் பத்தியா? 10 வாங்கி வச்சுக்க. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சண்டை போடுற மாதிரி போடுறேன். திரும்ப இன்னொரு 10 முட்டையை ஆட்டை போட்டு சரியா? ஆளுக்கு 5 அப்படியே சின்ன பொண்ணு, அவரு பாத்திர மாட்டாரே. அவன் ஒன்னும் பார்க்கலாம் மாட்டான். நான் சண்டை போட்டுட்டே இருக்கேன், நீ அந்த கேப்ல எடுத்துருப்பத்துக்க. ஒருவேளை பார்த்தான்னா முட்டை நல்லா இருக்குன்னா அதை இன்னொரு 10 முட்டை எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு விட்டுரு சரியா? ஆனா அவன் பார்க்க மாட்டான். நான் போடுற சண்டையில அவங்க துண்டை காணும் துணியை காணும் ஓடுவான் பாரு. நீ அதுக்குள்ள 10 முட்டையை எடுத்துரு. சரி சின்ன பொண்ணு. இவளும் என்ன குசு குசு வைக்காளுவ, ஏதோ சரியில்லை போலயே. ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம தலையை போட்டு உருட்டி விடுவாளுவ, நம்ம பேசாம எஸ்கேப் ஆயிருவோம். ஏ ஒத்தரோசா, ஏ சின்ன பொண்ணு, நான் முட்டையை கொண்டு வீட்டுல கொண்டு வச்சுட்டு வரேன்டி. கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது, உடஞ்சிரும் பத்துக்க. சரிக்கோ சரிக்கோ. செல்லத்தாய்க்கோ, வீட்டுக்கோ போறியே? ஆமா முடியம்மா, நீ வேணா வரியா? போயிட்டுங்க தனக்கு வருவியே? ஆமாடி, முட்டையை கொண்டு வச்சுட்டு வரேன். சரிக்கா, அப்ப நீங்க கிளம்புங்க, நான் இருக்கேன். நீங்க சீக்கிரம் வாங்க சரியா? சரி முடியம்மா, நான் அப்ப கிளம்புறேன். நல்ல வேளை இந்த செல்லத்தாய் கிளம்பிட்டா. சண்டை போடுற டைம்ல குந்தாணி முட்டையை திருட கரெக்டா இருக்கும். செல்லத்தாய் இருந்தானே எப்படியும் திருட விட மாட்டா. நல்ல வேளை கிளம்பிட்டா. என்ன நாளைக்கு வந்து காசு வாங்கிடுங்கண்ணா. சரிக்கா சரிக்கா. என்ன, எனக்கு ஒரு 3 முட்டை தாங்கண்ணா. தரேன்கோ. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் காஞ்சனா, ஹாய் லதா, ஹாய் லோகிதா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் விஜய், ஹாய் அருண், ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் சிவா, ஹாய் ஆகாஷ், ஹாய் பிரபா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் மித்ரா, ஹாய் ரோஜா, ஹாய் திவ்யா, ஹாய் சந்திரா, ஹாய் இளந்தமிழ், ஹாய் அமில்தினி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.